எத்தனை பேர் இந்த காலை வேளையில் சந்தோஷமாக இருக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கேளுங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். விசுவாசம் என்றைக்கும் எப்படி தெரியுமா இருக்கணும்? நம்ம தெரியல, கடைசி சில நாட்களாகவே கர்த்தர் இந்த விசுவாசத்தை குறித்து அதிகம் என்னை தியானிக்க வைக்கிறார், விசுவாசத்தை குறித்து அதிகம் பேச வைக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா விசுவாசத்தை பற்றி கர்த்தர் இந்த நாட்களில் அதிகமாக நம்மளோட இடைபெறார் அப்படின்னா நம்மளை சுதந்திரிக்க செய்ய போகிறாருன்னு அர்த்தம். நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த காலை வேளையில் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நான் அப்படி தான் பார்க்குறேன். உங்களை நான் சுதந்திரிக்கிறவர்களாய் நான் பார்க்குறேன். சுதந்திரிக்கிறவர்களாய் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்புகிறேன். நிலங்களை, வீடுகளை, வாகனங்களை, ஆஸ்திகளை, ஐஸ்வர்யங்களை, நீங்கள் எதிர்பாராத நன்மைகளை எல்லாம் சுதந்திரிக்கிறவர்களாய் என் தேவன் உங்களை நிறுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் நம்ம ஒவ்வொருவருக்கும் எப்படி செயல்படணும், எப்படி இருக்கணும்னா, ஜெபிச்சிருக்கிற கர்த்தர் செய்வார்னு நம்புகிறேன் அப்படி இருக்கக்கூடாது. விசுவாசம் என்றைக்கும் ஜெபத்திற்கு பின்பு வருகிற நம்பிக்கையாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. விசுவாசம் என்னைக்கு என்ன எப்படி இருக்கக்கூடாது? பக்கலப்பா சொல்லுங்கள், விசுவாசம் ஜெபத்தின் முடிவாக இருக்கக்கூடாது. விசுவாசம் ஜெபத்தின் ஆரம்பமாக இருக்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிற காரியம் புரியுது? நேற்று ராத்திரி ஆவினர் எனக்கு சொல்லி கொடுத்தார். விசுவாசம் ஜெபத்தின் முடிவாக இருக்கக்கூடாதுடா, விசுவாசம் ஜெபத்தின் ஆரம்பமாக இருக்கணும். ஆண்டவரை பார்த்து நான் நேற்று ராத்திரி கேட்டிருந்தேன், ஆண்டவர் ஒரு வியாதியஸ்தன் வந்தான் அப்படின்னா நான் எப்படி அவனுக்காக நான் ஜெபிக்கிறது? ஹல்லேலூயா. ஒரு பலவீனத்தோடு ஒருத்தங்க வராங்க, இல்லை ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனையோடு ஒருத்தங்க வராங்க அப்படின்னா ஜெபம் பண்ண பிறகு நான் விசுவாசிக்கிறதா, இல்லை விசுவாசிக்கிறதுக்கு முன்னாடியே ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி விசுவாசிக்கிறதா அப்படின்னு கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. அப்போ ஆண்டவர் சொன்னார், விசுவாசம் என்றைக்குமே ஜெபத்தின் முடிவாக இருக்கக்கூடாது, விசுவாசம் என்றைக்குமே ஜெபத்தின் துவக்கமாக இருக்கணும். என்ன ஜெபத்தின் துவக்கம், என்ன ஜெபத்தின் முடிவு? ஜெபிச்சிருக்கிறேங்க, ஆண்டவர் சமூகத்துக்கு போயிருக்கிறேங்க, இது மாறும் நான் விசுவாசிக்கிறேன், அது பேர் விசுவாசமே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு போயிருக்கிறேன், கர்த்தர் பேசியிருக்கிறாரு, பாப்போம் ஒரு அற்புதம் நடக்கும், அது பேர் விசுவாசம் இல்லை. மாறா எப்படி தெரியுமா விசுவாசம் செயல்படணுமா? இன்னைக்கு நான் ஆலயத்துக்கு போகிறேன், வரும்போது விடுதலையோடு நான் வரேன். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு நான் போகிறேன், நான் திரும்பும்போது பதிலோடு நான் வருவேன். நீங்கள் அப்பாவோட பிரச்சனத்துக்கு போகிறதே விசுவாசத்தோடு தான் இருக்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறதுக்கு விளங்குது? சர்ச்சுக்கு போனால் ஏதாவது மாறிடுங்க, இல்லை இல்லை இல்லை, இன்னைக்கு இந்த விசுவாசத்தோடு நான் சபைக்கு போகிறேன், இந்த காரியம் மாறுன்ற நம்பிக்கையோடு நான் சபைக்கு போகிறேன், இந்த காரியத்திற்கு எனக்கு ஒரு பதில் உண்டாகுன்ற விசுவாசத்தோடு நான் அப்பாவோட சமூகத்துக்கு நான் போகிறேன், இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கையோடு ஆண்டோட சமூகத்துக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி என் பதில் என்னை தேடி வரும். ஹல்லேலூயா. தானியேலை பார்த்து சொல்கிறாரு, உன் வேண்டுதல், நீ வேண்டுகிறதுக்கு முன்னமே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்றார். ஹல்லேலூயா. என்னவா? இவன் வாயை திறந்து ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி இவன் ஜெபம் என்ன ஆயிடுச்சான்? பக்கலப்பா சொல்லுங்க, நீங்கள் வாயை திறந்து சொன்ன பிறகு சாங்ஷன் பண்ணுற ஆண்டவர் அவர் அல்ல. நீங்கள் எதை குறித்து வாயை திறக்க போறீங்கன்றதை கூட முன்னமே அறிந்த ஒரு அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிதான் வசனம் சொல்லுது, நீ ஜெபிக்க முன்னாடியே கட்டளை வெளிப்பட்டுறது. கட்டளை என்ன? நீ என்ன காரியத்துக்காக நீ எதிர்பார்த்து வந்திருக்கிறியோ அதற்கு ஆல்ரெடி நான் அதை சாங்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்றார். தானியேலுக்கே இது உண்மையா இருந்தா இந்த புதிய உடன்படிக்கையின் கீழே வாழுகிற உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு உண்மையா இருக்கும்? உங்களுடைய எல்லா ஜெபத்திற்கும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையிலே அவர் பதில் கொடுத்து விட்டார். நல்லா ஒரு ஆமீன் வந்திருக்கணுமே. இந்த காலை வேளையில விசுவாசத்துல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய எல்லா ஜெபங்களுக்கும், என்னுடைய எல்லா வேண்டுதல்களுக்கும், என்னுடைய எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும், என்னுடைய எல்லா மன விருப்பங்களுக்கும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அதற்கான எல்லா பதிலையும் கிறிஸ்து சிலுவையில கொடுத்து, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இனி எழுதுறதுக்கு எந்த எக்ஸாமும் ஆண்டவருக்கு இல்லை. மக்களப்பா சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில இனி எழுதுறதுக்குன்னு எந்த எக்ஸாமும் ஆண்டவர் கிடையாது. அது எவ்வளவு பெரிய டஃப் எக்ஸாமா இருந்தாலும் எல்லா எக்ஸாமுக்கும் சிலுவையில பதிலை கொடுத்துட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்க வாழ்க்கையில் அது எவ்வளவு கடினமான கேள்வியாக இது உங்களுக்குள்ள இருந்தாலும் அந்த கடினமான கேள்விக்கும் சிலுவையில பதிலை அவர் கொடுத்து விட்டார். கொடுத்து விட்டதுனால தான் சொன்னார், இனி எழுதுறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிந்தது.
சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாம் முடிந்தது. சொல்லுங்க, எவ்ரிதிங் இஸ் ஓவர். சொல்லுங்க, எல்லாம் முடிந்தது. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் சுகத்திற்கான பதிலை ஏற்கனவே அவர் கொடுத்திருக்கிறார். என் ஜீவனுக்கான பதிலை ஏற்கனவே அவர் கொடுத்திருக்கிறார். என் ஆசீர்வாதத்திற்கான பதிலை ஏற்கனவே அவர் கொடுத்திருக்கிறார். என் விடுதலைக்கான பதிலை அவர் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். ஹalleluya. கைனோஸ், நாட் கைரோஸ். கைரோஸ்னாங்கிறது எல்லாருக்கும் தெரியும், தேவனுடைய நேரம். கைனோஸ், கைனோஸ் அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்னதுன்னா கம்ப்ளீட்லி நியூ இன் குவாலிட்டி. என்னது? கம்ப்ளீட்லி நியூ இன், முழுவதுமாய் தரத்திலே புதுமையான ஒரு தரம். முழுவதுமாய், ஆமென், முழுமையான புதிய தரம் வாய்ந்தவை. ஹல்லேலூயா. சிலுவையில் ஆண்டவர் வந்து உங்களை ஃபிக்ஸ் பண்ணலை. பக்கலப்பா சொல்லுங்கள், சிலுவையில் ஆண்டவர் உங்களுக்கு ஒட்டு போடலை, உங்களை பஞ்சர் பார்க்கல, உங்களுக்கு கொஞ்சம் நட்டை டைட் பண்ணி விடல, மாறா உங்களையே புதுசாக ஆக்கிட்டாரு. கைனோஸ் அப்படின்னா யூ ஆர் கம்ப்ளீட்லி மேட் இன்டு நியூ குவாலிட்டி. உங்களை புதிய தரம் வாய்ந்த நபர்களாக தேவன் உங்களை மாற்றி வச்சிருக்கிறார். இந்த புதிய தரம் எப்படிப்பட்ட தரம் வாய்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்களெல்லாம் பாருங்கள், உண்டாக்குற காரியங்களுக்கெல்லாம் இந்த நாட்களில் வர இந்த தயாரிக்கிற இந்த ஷீட்டு எதுவாக வேணாலும் இருக்கட்டும். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி தயாரிக்கிற ஒரு செங்கல்லேருந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வரைக்கும் இன்றைக்கி எல்லாருமே அதிகமாக இன்றைக்கி கோட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டஸ்ட்டு ப்ரூஃப். என்ன ப்ரூஃபு? டஸ்ட்டு ப்ரூஃபு, வாட்ரு ப்ரூஃபு. சொல்லுங்கள், அப்படியே என்னென்ன ப்ரூஃபெல்லாம் இருக்குது? டஸ்ட்டு ப்ரூஃபு, வாட்ரு ப்ரூஃபு, அப்புறம் வெதர் ப்ரூஃபு. ஏகப்பட்ட ப்ரூஃப் சொல்கிறாங்களா சொல்லலையா? இருக்குங்களா இல்லையா? பக்கத்தில் போக சொல்லுங்கள். மனுஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு டஸ்ட்டு ப்ரூஃபு, வெதர் ப்ரூஃபு, அந்த ப்ரூஃபு, இந்த ப்ரூஃப்னு இத்தனை ப்ரூஃப் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், அவருடைய சாயலில் நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். நல்லா ஒரு ஆமேன் வரணுமே, நல்லா ஒரு ஆமேன் வரணுமே. மக்களப்பா சொல்லுங்க, மனுஷன் தயாரிக்கிறதுக்கு இத்தனை வருஷத்துக்கு அது ஒன்றும் ஆகாது, கை வைக்க வேண்டிய வேலையே வராது. ஏன்னா அதை நாங்கள் படிக்கும் போதே அதை வெதர் ப்ரூஃபாக படிச்சிருக்கிறோம், டஸ்ட் ப்ரூஃபாக படிச்சிருக்கிறோம், அந்த ப்ரூஃப் இந்த ப்ரூஃப்னு இவ்வளவு காரியத்தை அவன் சொல்லுவானே. ஆனா ஹல்லேலூயா. இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு தண்ணிக்குள்ளாரே போய் கேமரா எடுக்கலாம், தண்ணிக்குள்ளாரே போய் நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சாலும் அந்த ஃபோன் என்ன ஆகாது. நவீனங்கள் இவ்வளவு மேல் வளருமானால் இவர்களுக்கு அறிவை கொடுத்த என் தேவன் எவ்வளவு பெரியவராக இருப்பார். அதனால தான் தாவீது சொல்கிறான், நான் பாதாளத்தில் போய் படுக்க போட்டாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது ஆண்டவரே, ஏன்னா அங்கேயும் நீங்கள் இருக்கிறீங்க, ஏன்னா அங்கேயும் நீங்கள் இருக்கிறீங்க. நான் கடலின் ஆழத்துக்கே போனாலும் எனக்கு எதுவும் ஆகாது, காரணம் அங்கேயும் என்னை தாங்குகிற ஒரு கர்த்தராய் நீர் என்னோடு கூட இருக்கிறீங்க. நான் ஒன்று சொல்லிட்டா, கர்த்தர் தாங்குறாரோ தாங்கலையோ உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா உங்களை கர்த்தர் அப்படி படைச்சு வச்சிருக்கிறார், அவருடைய சாயல் உங்களுக்கு அப்படிப்பட்டதாக இருக்கிறது. சொன்ன பழைய ஏற்பாட்டில் தேவன் அவர்களுக்காக இருந்தார். யாருக்காக இருந்தார்? அவர்களுக்காக இருந்தப்பயே அவங்க ஃபயர் ப்ரூஃப் ஆயிட்டாங்க. ஹல்லேலூயா. ஒரு மடங்கு இல்லை, 2 மடங்கு இல்லை, 7 மடங்கு அக்கினியை கூட்டியாச்சு. எத்தனை மடங்கு? 7 மடங்கு அக்கினியை கூட்டியும் கூட வசனம் சொல்லுது, முடி கூட கருகவில்லை, புகை கூட அணுகவில்லை. காரணம்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ப்ரூஃபு. சொல்லுங்க பார்க்கலாம், ஃபயர் ப்ரூஃபு. இந்த ஃபயர் ப்ரூஃபுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து நின்று 4வது நபர். ஹல்லேலூயா. அங்கே 4வதாக ஒரு நபர் வந்து நின்னா இருப்பாருங்க, உள்ளே போனவன் அவ்வளோ பேருக்கும் ஃபயர் ப்ரூஃப் ஆயிடுச்சு. அந்த நெருப்பு இவங்களை தொட மாட்டிது. பக்கத்தில் பா சொல்லுங்க, அன்னைக்கு 4வது நபராக வந்தவர். சொல்லுங்க, அன்னைக்கு 4வது நபராக வந்தவர் இன்னைக்கு உனக்குள்ளே வந்திருக்கிறாரு. சொல்லுங்க, இன்னைக்கு உனக்குள்ளே வந்திருக்கிறாரு. அன்னைக்கு அவங்களுக்காக ஃபயர் ப்ரூஃபாக இருந்த கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்குள்ளாரே ஃபயர் ப்ரூஃபாக இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறதா? இப்படி சொல்லிட்டா உங்களுக்குள்ள ப்ராப்ளம் ப்ரூஃபாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சிக்னஸ் ப்ரூஃபாக அவர் இருக்கிறார். சிக்னஸ் ப்ரூஃப் வியாதி கறிகுறின்னு நினச்சிக்காதீங்க. வியாதி சீண்டாதபடிக்கு அவர் உங்களுக்குள் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பக்கவா சொல்லுங்க, மரணம் உங்களை மேற்கொள்ள முடியாது, வியாதி உங்களை மேற்கொள்ள முடியாது, சாபம் உங்களை பக்கல்பா சொல்றா, அம்மா கைக்கு சொல்றா, மரணம் உன்னை மேற்கொள்ள முடியாது, சாபம் உன்னை மேற்கொள்ள முடியாது, வியாதி உன்னை மேற்கொள்ள முடியாது. எல்லா சின்ன பிள்ளைங்களும் பக்கத்தில் சொல்லுங்க, எல்லா சின்ன பிள்ளைங்களும் யாரும் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கக்கூடாது. சரியா? பெற்றோங்க அதை பார்த்துக்கிட்டே இருங்க. உங்கள் பிள்ளைகளை பேச வைங்க. இப்போலேருந்தே அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பேசணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த தேவ பிரசனம் பெரியவர்களுக்கானது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமானது.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதனால் பிள்ளைங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா தட்டி பேச வைங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் உன்னோட கூட இருக்கிறார். வியாதி உன்னை சீண்ட முடியாது. சொல்லுங்க, பலவீனம் உன்னை சீண்ட முடியாது. நோய் நொடி உன்னை சீண்ட முடியாது. தரித்திரம் உன்னை சீண்ட முடியாது. எந்த பிரச்சனையும் உன்னை அமிழ்த்த முடியாது. சொல்லுங்க, ஏன்னா எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் உன்னோடு கூட, உனக்குள்ளே அவர் இருக்கிறார். அவர் உன்னோடு இருக்கும்போது நீ தோல்வியோடு வாழ அவசியம் இல்லை. நீ வியாதியோடு வாழ அவசியம் இல்லை. நீ நோய் நொடியோடு வாழ அவசியம் இல்லை. நீ தரித்திரத்தோடு வாழ அவசியம் இல்லை. காரணம், எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். சிலுவையிலே நீ புதிய ரகமாய் மாற்றப்பட்டு இருக்கிறாய். சொல்லுங்க, சிலுவையிலே நீ புதிய ரகமாய். சொல்லுங்க, புதிய ரகமாய். சொல்லுங்க, புதிய ரகமாய். பெஸ்ட் குவாலிட்டியா? என்ன குவாலிட்டியா? இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் சொல்றேன், நீங்க எல்லாரும் பெஸ்ட் குவாலிட்டி. பெஸ்ட் குவாலிட்டின்னு சொல்றத காட்டிலும் நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, முதல் தரம் வாய்ந்தவர்கள். அல்லேலூயா. நீங்களாம் யாரு? ஏன் அப்படின்னா, நீங்களாம் அண்ட சராசரங்களை படைச்சவரோட பை ப்ராடக்ட். இன்னைக்கெல்லாம் பாருங்களேன், கம்பெனிக்கு தான் இன்னைக்கு வேல்யூ. அல்லேலூயா. பிராண்டுக்கு தான் இன்னைக்கு என்னது வேல்யூ. ஹையர் பிராண்டு போக போக ரேட் என்ன ஆகிட்டே இருக்கும். எது நிமித்தம் பார்த்தீங்கன்னா, அந்த பிராண்ட் அந்த மாதிரியான பிராண்டு என்ன பிரச்சனையானாலும் அவன் வந்து அவனுடைய சர்வீஸ் அப்படி இருக்கிறதுனால, அவங்களுடைய ப்ராடக்ட் அப்படி இருக்கிறதுனால அது பெரிய பிராண்டாக மாறிடுது. நான் சொல்லிட்டேன், நீங்கள் உலகத்திலேயே இருக்கிற பெரிய பிராண்டோட பை ப்ராடக்டாக நீங்கள் இருக்கிறீங்க. அவரோட பிள்ளைங்க நீங்கள், அவருடைய சிருஷ்டிப்பு நீங்கள், அவருடைய படைப்பு நீங்கள். உங்கள் வாழ்க்கையில் பிழை இருக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. அவருடைய சிருஷ்டிப்பில் பிழை இருக்கக்கூடாது, இருக்கவும் வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அதை சரி பண்ண அவர் வல்லவராய் அவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய ஏன் ஒரு சில பிராண்டுங்கள்லாம் டாப் பிராண்டாக மாறிச்சு தெரியுமா? அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு பிரச்சனைன்னு போய் நின்னீங்கன்னா அதை சரி செஞ்சு கொடுக்குற கம்பெனி ரொம்ப கம்மி. அல்லேலூயா. இருக்கிறதுலே ரொம்ப நல்ல ரெப்யூட்டடான கம்பெனிஸ்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு தடவை ஒரு ஸ்டாண்டு வாங்கினேன் நல்ல பெரிய கம்பெனிலேருந்து. அது கடைசியில் எனக்கு பார்சலில் வந்தப்போ கோளாறு ஆயிடுச்சு. கால் பண்ணி, என்ன நம்பி தானே உங்கள்கிட்ட இருந்து வாங்கினேன், இப்படி கோளாறு அனுப்பி விட்ருக்கீங்களேன்னு. அவங்க சொன்னாங்க, சார் அந்த ஸ்டாண்டை அப்படியே உங்கள் வீட்டு மூலையில் வச்சுருங்க, உங்களுக்கு நாங்கள் புது ஸ்டாண்டே அனுப்பிச்சி விட்டுறோம். அல்லேலூயா. ஏன்னா என்ன கெட்ட போயிடக்கூடாது, என்ன கெட்டு போயிடக்கூடாது, பேர் கெட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. அதனால ஒன்று வீணாக போனால் கூட, இத்தனைங்க அதில் வந்து பெருசாக எதுவும் உடையலை, ஜஸ்ட்டு திருகிறதுல ஒரு மரம் லைட்டாக இதாக இருந்துச்சு, அதை நம்மளே கூட சரி பண்ணிக்கலாம். இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணி அதை கேட்ட ஒரு காரணத்துக்காக புதுசாக அனுப்பிச்சி விட்டாங்க திருப்பியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்ட நீ ஒரு பலவீனம்னு வந்து நின்னா, நான் அப்படி விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஹையர் பிராண்டு போயிட்டீங்கன்னா அங்கே சரி பண்ணுறன்ற பேச்சுவார்த்தையே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸ்சேஞ்சு தான். எத்தனை பேருக்கு தெரியும் இந்த விஷயம்? எத்தனை பேருக்கு தெரியும்? பெரிய பெரிய பிராண்டுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரி பண்ணுறன்ற பேச்சுவார்த்தையே. இந்த இப்போ ரீசெண்ட் டேஸில் ஓவாவோட ஃபோனில் வந்து ஒரு க்ரீன் லைன் வந்துருச்சு. இந்த க்ரீன் லைன் வந்தோடனே அவன் அப்படியே அப்செட் ஆகி டவுன் ஆகிட்டாப்புல, நான் என்னன்னே பண்ணுறது அப்படின்னு. கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போனால் அங்கே வந்து சரி செய்கிறன்ற பேச்சுவார்த்தை கிடையாது. பஸாருக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த க்ரீன் லைனை 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்தீங்கன்னா தாராளமாக அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. நேராக அங்கேருந்து கம்பெனிக்கு போனோன்னே அவன் கம்பெனி பேர் ரெப்யூட்டட் சாம்சங், அவன் கம்பெனின்றதுனால திட்டத்தட்ட அந்த டிஸ்பிளே மட்டுமே வந்து 18000 ரூபா 19000 ரூபா வரும். ஒரு பைசா காசு வாங்காமல் ஃப்ரீயாகவே மாற்றி கொடுத்துட்டான். எத்தனை பேருக்கு நான் சொல்கிற காரியம் புரியுது? ஒரு பைசா கட்ட கிடையாது. நாங்கள் அந்த 18000 ரூபா 19000 ரூபா டிஸ்பிளேவை வந்து அப்படியே ஃப்ரீயாக மாற்றி கொடுத்துட்டோம். ரீசன் என்னன்னா பிராண்டு. சொல்லுங்கள் மக்களா, பிராண்டு. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்கள் அப்பாவோட சமூகத்தில், நான் அப்படி விசுவாசிக்கிற அந்த காலை வேளையில் இந்த சுகம் இந்த சபையில் நடக்க போகுது. நீங்கள் எந்த லெவலில் விசுவாசிக்கிறீங்களோ அந்த லெவலில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். இந்த காலை வேளையில் அப்பாவோட சமூகத்தில் வைத்து வலி ஆண்டவரே, கிட்னி பிரச்சனை ஆண்டவரேன்னு வந்து நின்னீங்கன்னா நான் நம்புகிறேன் அதை சரி செய்ய மாட்டார், கிட்னியே மாற்றி விட்டுருவார். நல்லா ஒரு ஆமேன் வந்திருக்கணும். ஆமேன் சொல்கிறவங்களுக்கு இது அப்படியே நடக்கும் இயேசுவின் நாமத்தில். எனக்கு இருதயத்தில் பிரச்சனையாக இருக்க ஆண்டவரே அப்படின்னு வந்திருந்தா கர்த்தர் இருதயத்தை
இருதயத்தை சரி செய்ய மாட்டாரு. நான் விசுவாசிக்கிற இந்த காலை வேளையில சில பேருக்கு இருதய அறுவை சிகிச்சையை கர்த்தர் செய்து கொண்டு இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இருதய மாற்று சிகிச்சையை கர்த்தர் செய்வார். கிட்னி மாற்று சிகிச்சை நடக்கும். சொல்ல மாட்டீங்களே. சில பேருக்கு நல்லாவே இருந்தாலும் கூட பரவாயில்ல, புதுசா வாங்கிட்டு போங்கன்றேன். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்கப்பா. அப்பதான் இன்னும் ஒரு 100-150 வருஷம் வாழ முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வேணும் இந்த காலை வேளையில? பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு நல்லாவே இருந்தாலும் பரவாயில்ல, புதுசாக வாங்கிட்டு போங்க. அவர் எல்லாத்தையும் இலவசமாக உங்களுக்காக வைத்திருக்கிறார். சொல்லுங்க, காசோ பணமோ இல்லை, இலவசன்றப்ப மாற்றிக்கோங்களேன். என்னங்க? ஹல்லேலூயா. மாற்றிக்கலாமா வேணாமா? உங்கள் தெருவில் ஒருத்தன் வண்டியில் குட்டி அணையில் வரான். உங்கள் பழைய தக்காளியெல்லாம் கொடுங்க, புதிய தக்காளியை தரோம் அப்படின்றான். நீங்கள் ஒன்றும் இல்லைப்பா, நான் அதை நாளைக்கு சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவீங்களா? என்னடா அது கிடைக்காத ஆஃபராக இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டு போய் போட்டு மாற்றிப்பீங்களா? சொல்லுங்கங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய சோஃபாவெல்லாம் கொடுங்க, புதிய சோஃபா எடுத்துக்கோங்க, காசே நீங்கள் கட்ட வேணான்னு சொன்னால் என்ன செய்வீங்க அடுத்தது? அன்னைக்கு ஆராதனையே காலையில் இருந்தாலும் 1 மணி நேரம் லேட்டாக வருவீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் எதுவும் கட்ட தேவையில்லை, அதுக்கும் சேர்த்து அவரே சிலுவையில் கட்டி முடிச்சிட்டாரு. சொல்லுங்க, அப்பாவோட சமூகத்தில் உங்களுக்கு எல்லாம் இலவசம். சொல்லுங்க, அப்பாவோட சமூகத்தில் உங்களுக்கு எல்லாம் இலவசம். சொல்லுங்க, சிலுவையில் எல்லாத்தையும் உங்களுக்கு இலவசமாக்கிட்டார். ஒவ்வொரு முறையும் ஆண்டுடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் உங்களை ரெஸ்டோர் பண்ணிட்டு போங்க. உங்களை என்ன பண்ணிட்டு போங்க? அவர் சமூகத்துக்கு நீங்கள் வரும்போதெல்லாம் உங்களை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்கள் ஆவியை, உங்கள் ஆத்மாவை, சரீரத்தை, சிந்தையை. ஆமே. நல்லா சத்தமாக வராமே. எத்தனை பேர் சொல்றீங்க, அவர் கிருபையினால நான் இருக்கேன்? நல்ல கையை தட்டி எல்லாம் விடுதலையாக சேர்ந்து அவரை பாடி துதிக்க போறீங்க. நல்ல கையை தட்டணும், நல்லா பாடணும். ஆமென். ஹல்லேலூயா. சேர்ந்து கிருபையால் நிலை நிற்கிறோ, தேவ கிருபையால் பாடுவோமா? கிருபையால் நிலை நிற்கிறோ, தேவ கிருபையால் நிலை நிற்கிறோ. மீண்டுமாய், கிருபையால் தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். சொல்லுங்க, கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். பாடுவோம். கிருபை 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 கிருபை. சேர்ந்து கிருபை 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 கிருபை. கிருபையால் கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால். நல்ல கையை தட்டி, கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. சேர்ந்து பெயர் சொல்லி கிருபையால் நிலை நிற்கிறோம். சேர்ந்து சொல்லுவோமா? கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். பெரியவனாக்கியது பெரியவனா, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை. என்ன நித்தியத்தில் சேர்த்தது உங்க மீனுமாய் நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை. நித்தியத்தில் சேர்த்தது உங்க கிருபை. பாடுங்க. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை. என்ன நித்தியத்தில் சேர்த்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால். கட்டுக்களை நீக்கியது உங்க கிருபை, என் காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுக்களை நீக்கியது உங்க கிருபை, என் காயங்களை
சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேரால இந்த காலையில சொல்ல முடியும், அவர் கிருபை என்னை விட்டு விலகல? சொல்லுங்க, அவர் தயவு என்னை விட்டு விலகல, அவர் நன்மை என்னை விட்டு விலகல, அவர் கரை என்னை விட்டு விலகல, அவருடைய ஆவி என்னை விட்டு விலகல. சொல்லுங்க, எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா! சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா! இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சேர்ந்து பாடுங்க. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா! இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பலிதானை சுமந்தலைந்தேன். சொல்லுவோமா? வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பலி அதை சுமந்தலைந்தேன். என்ன நடந்தது? அவர் அன்பு கூறலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு கூறலே அழைத்தது. பக்கத்துல பார்த்து, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டு. சொல்லுங்க, அந்த இந்த நாளில் எந்த. எனவே சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. இயேசு என்னை முற்றும் என்னை சந்தோஷம் பொங்கி பொங்கே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா! இயேசு என்னை முற்றும் என்னை சந்தோஷம். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். பாடுங்க. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடா தானாய் வந்து ஏமைனா. ஆனால் இயேசு கைவிடா தானாய் வந்து ரட்சிப்பா. இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமான. மக்களை பார்த்து, இந்த நல்ல இயேசு எந்தன். மீண்டுமா இந்த நல்ல இயேசு எந்தன். ஒரு 3 பேரை பார்த்து, இந்த நல்ல இயேசு எந்தன். மீண்டும் சொல்லுங்க, இந்த நல்ல இயேசு எந்தன். மீண்டுமா இந்த நல்ல இயேசு எந்தன். தலைக்கு மேல சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா! இயேசு என்னை முற்றும் என்னை. சொல்லுங்க, சந்தோஷம் 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 என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா! இயேசு என்னை முற்றும் என்னை. சந்தோஷம் என்னில் பொங்குதே. தலைக்கு மேல கையை தட்டி. எத்தனை பேருக்கு இந்த காலை வேளையில சந்தோஷம் பொங்குது? அவர் செஞ்ச நன்மைகளை நினைக்கும் போது எத்தனை பேருக்கு பொங்குது? எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு எங்க பாஸ்டர் பொங்குது, எங்க பிரதர் பொங்குதுன்றீங்களா? பொங்கணும். பக்கலப்பா சொல்லுங்க, ஜெபிச்ச பிறகு பொங்குறது விசுவாசம் இல்ல. சொல்லுங்க, ஜெபிச்ச பிறகு பொங்குறது விசுவாசம் இல்ல, பொங்கி வந்து ஜெபிக்கிறது தான் விசுவாசம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா! நான் ஜெபிக்க போறேன், என் சூழல்கள் மாறப்போகுது. இல்ல, என் சூழல்கள் மாறப்போகுது, அதனால நான் ஜெபிக்க போறேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நான் சொல்றேன், விசுவாசத்தை தப்பா செயல்படுத்தாதீங்க. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, விசுவாசத்தை தப்பா புரிஞ்சுக்காதீங்க. விசுவாசம் சொல்லுங்க திருப்பி, ஜெபத்தின் முடிவல்ல, விசுவாசம் ஜெபத்தின் ஆரம்பம். அவர் சமூகத்துக்கு போறேன், பதில் இல்லாம நான் திரும்ப போவது இல்லை. அப்பா சமூகத்துக்கு நான் வந்திருக்கிறேன், பதில் இல்லாம நான் திரும்ப போவது. அந்த 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 பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன சொன்னா? தொட்டு புட்டு சுகம் வரும்னு சொன்னாலா, இல்ல நான் தொட போறேன் சுகம் வரப்போகுதுன்னாலா? பக்கத்துல பா சொல்லுங்க, அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா! தொட்டுட்டு வந்துருவோம், எப்படி ஒரு 2 மாசத்துல சுகம் ஆயிடும். அவ அங்கிருந்து வந்து அவ வசனம் சொல்லுது, தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு. ஹல்லேலூயா! தன் இருதயத்தில் என்ன சொல்லிட்டாளா? என்ன சொல்லிட்டா? நான் போய் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை நான் தொட்டனா எனக்கு என்ன ஆயிடும் அப்படி சொன்னாலா? இல்லை தொட்டுட்டு அங்கேருந்து ரிட்டன் கிளம்பும்போது ரோட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையா பார்த்து தொட்டிருக்கிறேங்க, போனார் லைட்டாக வஸ்திரத்தை தொட்டிருக்கிறேன்,
சரியாயிடும் நம்புறேன் அப்படின்னாலா? பக்கலப்பா சொல்லுங்க, அப்பா சமூகத்துக்கு வந்துட்டீங்கன்னா, காலைல சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேங்க, அற்புதம் இந்த வாரத்தில் நடக்கும் நம்புறேன். காலைல கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டதுங்க, இந்த மாசத்துல தேவன் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் நம்புறேன். இன்னைக்கு போறேன், சுகத்தோட ரிட்டர்ன் வரேன். இன்னைக்கு போறேன், விடுதலையோட வீட்டுக்கு வரேன். இன்னைக்கு போறேன், சாட்சியோட நான் வீடு திரும்புறேன். இன்னைக்கு போறேன், கர்த்தருடைய வார்த்தையை பெற்று ஜெயத்தோட அந்த இடத்தோடு நான் கிளம்ப போறேன். ஆல்வேஸ் ஹேவ் நவ் ஃபெய்த். வசனம் சொல்லுது இப்போது. ஹல்லேலூயா. எபிரேயர் 11:1 வாசிங்க. எபிரேயர் 11:1 கரெக்டா வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. சொல்றது the missing ingredient of faith. விசுவாசம் இழக்கிற முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? பக்கலப்பா சொல்லுங்க, கான்ஃபிடன்ஸ். சொல்லுங்க, கான்ஃபிடன்ஸ். இந்த கான்ஃபிடன்ஸ்ன்ற வார்த்தைக்கு தமிழ்ல வந்து தைரியம்னுவாங்க. கிடையாது. கான்ஃபிடன்ஸ்க்கு தமிழ்ல தைரியம் இல்லை, சரியா? போல்ட்னஸ்க்கு தமிழ்ல தான் தைரியம். கான்ஃபிடன்ஸ்க்கு தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படின்னா உறுதி. சொல்லுங்க பார்க்கலாம், உறுதி. சொல்லுங்க, உறுதி. ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், அவ்வளோதான், நடந்துடும். நூற்றுக்கு அதிபதி விசுவாசத்தை பார்த்து ஏன் ஆண்டவர் பிரமிச்சார்னா, அவன் சொல்றான், ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் என்ன ஆயிடுவான். நீங்க வந்துலாம் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க வர அளவுக்கு நான் பாத்திரவானும் இல்லை, என் வீடு இன்னும் ரெடி ஆகல. ஹல்லேலூயா. நான் வந்தது உங்கள்ட்ட இருந்து ஒரு வார்த்தையை வாங்கிட்டு போக தான் வந்தேன். ஆல்வேஸ் பி ஸ்பெசிஃபிக் when you come to the presence of God. தேவ பிரசன்னத்திற்கு நீங்க வரும்போதெல்லாம் குறிப்போட வாங்க. பக்கத்துல சொல்லுங்க, குறிப்போட வாங்க. குறிப்பு இல்லாம ஏதோ ஒன்று நடக்கும்லாம் வராதிங்க. ஹல்லேலூயா. ரேஷன் கடைக்கு போகும்போது ஏதோ வாங்கலாம்னா போறீங்க? சொல்லுங்க. வீட்டில இருந்து போகும்போதே மனைவிட்ட போறீங்க, அரிசி போட்டிருக்கானான்னு தெரில, பருப்பு போட்டிருக்கானான்னு தெரில, சக்கரை போட்டிருக்கானான்னு தெரில, எல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் சொல்லிட்டே போறீங்களே. வீட்டில இருந்து கிளம்பும் போதே சுகத்தை வாங்கிட்டு வர போறேன், ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வர போறேன், விடுதலையை வாங்கிட்டு வர போறேன், வல்லமையை வாங்கிட்டு வர போறேன். ரேஷன் கடைக்கு போகும்போது கையை விரிச்சிட்டு போறீங்களா, பையோட போறீங்களா? ஏன் அப்பா சமூகத்துக்கு வரும்போது விசுவாசத்தோட வாங்க, பெருமையா வராதீங்க. ஆல்வேஸ் கம் வித் தி ஃபெய்த். இன்னைக்கு போறேன், சுகத்தோட ரிட்டர்ன் போறேன். இன்னைக்கு போறேன், நான் விடுதலையோட வீட்டுக்கு திரும்ப போறேன். இன்னைக்கு போறேன், என் பலவீனங்கள் மாறி அற்புத சுகத்தை நான் பெற்றுக்கொள்ள போறேன். நல்லா சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லிட்டா, ஒருவேளை உங்களுக்கு வேண்டியப்பட்டவர்கள், உங்களுடைய உறவினர்கள் ஒருவேளை பலவீனப்பட்ட தூரத்துல கூட இருக்கலாம். நீங்க இப்ப இங்க விசுவாசினா கர்த்தர் அங்க ஒரு அற்புதத்தை செய்வார். திமிர்வாதக்காரன் சுகமானது திமிர்வாதக்காரனோட விசுவாசத்தினால அல்ல, சுத்தி இருந்தவன் விசுவாசத்து நிமித்தமா அவன் சுகமானான். சுத்தி இருந்தவங்க பாக்குறாங்க, இவ்வளவு கூட்டம் உள்ள நுழைய முடியாது. அவன் விசுவாசத்தை பாருங்க, கூரையை பிரிச்சிட்டாங்க மேல. அது யார் வீட்டு கூரையோ, கூரையை பிரிச்சிட்டான் மேல, கூரையை பிரிச்சு இறக்குறான் உள்ளார. ஏன்னா அவனுக்கு தெரியும், இவரால் மட்டும்தான் சுகத்தை கொடுக்க முடியும், இவரால் மட்டும்தான் விடுதலையை கொடுக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு வேண்டியவர்கள் தூரத்தில் இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய உறவினர்கள் வீட்டில் இருக்கலாம், அவர்கள் ஒருவேளை பலவீனப்பட்டு இருக்கலாம், அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் இருக்கலாம். நான் இயேசுவின் நாமத்தில் அந்த கால்வெளியில் தேவனுடைய மனுஷனா நான் சொல்ல விரும்புகிறேன். May the Lord cancel all the medical records in the name of Jesus. May all your medical records be cancelled in the name of Jesus. எல்லா மருத்துவ அறிக்கைகளும் கேன்சல் ஆவதாக, எல்லா மருத்துவ அறிக்கைகளும் கேன்சல் ஆவதாக. ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிளை கர்த்தர் அந்த நாளில் உங்க வீட்டுக்குள்ள செய்வாராக, உங்க வாழ்க்கையில செய்வாராக, உங்களோட தொடர்புடையவர்கள் வாழ்க்கையில அவர் செய்வாராக, உங்களோட சம்பந்தப்பட்டவர்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதங்கள் நடப்பதாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கலப்பா சொல்லுங்க, நாட் ஒன்லி உங்க ஃபெய்த். சொல்லுங்க, உங்க விசுவாசம் மட்டும் இல்லை. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, என் கூட்டத்துக்கு வாங்க, உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னா என்ன, என்கிட்ட விசுவாசம் இருக்கு, கர்த்தரோட சுகமாக்குவார். எத்தனை பேருக்கு நான் சொல்ற காரியம் புரியுது? ஹல்லேலூயா. என் கூட்டத்துக்கு வாங்க. அவர் முதல் சொன்னது என்னன்னா, வேற யாரும் இல்லை, எவாஞ்சலிஸ்ட் ராம்பாபு ஒரு தடவை சொன்னாரு, என் கூட்டத்தில் எவ்வளவோ அற்புதங்கள் நடக்கும், எவ்வளவோ அதிசயங்கள் நடக்கும். இன்ன வரைக்கும் தேவன் என்னை எந்த மேடையிலையும் வெட்கப்படுத்தினதே இல்லை. போற இடத்துலலாம் தேவன் கண்களை திறந்திருக்கிறார், செவிகளை திறந்திருக்கிறார், கால்களை வளர செய்திருக்கிறார், நடக்க வச்சிருக்கிறாரு, வீல் சேரை விட்டு வெளியே வர வச்சிருக்கிறாரு. எவ்வளவோ கணக்கற்ற அற்புதங்களை அவர் சொல்றாரு. ஒரு முறை அவர் வந்த ஜனங்களை பார்த்து கேட்டாராம், தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் நம்புறீங்களா அப்படின்னாராம். ஹல்லேலூயா. அங்கே வந்தவங்கெல்லாம் நம்புறேன், என்னெல்லாம் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாராம். உடனே இருக்கிறவங்கெல்லாம் தேவனால சுகத்தை கொடுக்க முடியும், விடுதலை கொடுக்க முடியும் அப்படின்னாராம்.
இவ்வளவுதான் உங்களுடைய மனநிலையா? கர்த்தரால எதுவும் செய்ய முடியும் நம்புறீங்களா அப்படின்னாராம். அவங்கெல்லாம் சொன்னாங்களா, நம்புறோம், எல்லாம் கண்ணை மூடுங்கன்னாராம். எல்லாம் கண்ணை மூடி இருக்கும்போது சத்தமா சொன்னாரே, ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல இந்த கட்டடத்துக்குள்ள மழை பெய்வதாக அப்படின்னாராம். இந்த கட்டடத்துக்குள்ள மழை பெய்வது நம்ம இந்தியா தேசத்துல நடந்தது. இந்த கட்டடத்துக்குள்ள மழை பெய்வதாக நாராம். அடுத்த 15 நிமிஷம் வெளியே எங்கேயும் மழை இல்லை, கட்டடத்துக்குள்ள மட்டும் மழை பெஞ்சு அடிச்சு தள்ளுறோம். உள்ள இருக்கிறவங்கலாம் இங்க சாட்சிகள் இருக்கிறாங்க, அவங்கள தான் வந்து கேட்டாங்க, தொப்பே அணைஞ்சிட்டாங்களா உள்ள இருக்கிற எல்லாருமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தரால எதையும் செய்ய முடியுமா? கர்த்தரால எதையும் செய்ய முடியுமா? தேவனால கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, தேவனால. இதெல்லாம் இப்போ எதுக்கு, இதெல்லாம் அவசியமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சில நேரங்களில் நம்ம தேவன் யாருன்னு நிரூபிச்சு ஆகணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் பிரச்சனை என்னன்னு யாருக்கும் தெரியக்கூடாது நீ நினைக்காத. உன் பிரச்சனை எவ்வளோ வெளியே தெரியுதோ அவ்வளோ உன் தேவன் யாருன்றது தெரிய ஆரம்பிக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்ற காரியம் புரியுது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் பிரச்சனை எவ்வளோ வெளியே தெரியுதோ, உன் போராட்டம் எவ்வளோ வெளியே தெரியுதோ அவ்வளவு அளவு தேவன் யாருன்றது தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா சத்தத்தை வைத்து சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். சொல்லுங்க, அவர் என்னை வெட்கப்படுத்துகிறவர் அல்ல, அவர் என்ன தரையில விடுகிறவர் அல்ல. அவர் எனக்கு வசனம் சொல்லுது, அவருக்கு பயந்தவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதீரார். அவர் நன்மையை வழங்காதீரார். கைகளை வைத்து சொல்லுங்க, எனக்கு என் வாழ்க்கையில எந்த ஒரு நன்மையையும் ஆண்டவர் எனக்கு தடுத்து வைக்க போறதே. உங்க விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது. சொல்ற ஒவ்வொரு உதடுகளுக்கும் கர்த்தர் செய்வாராக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எந்த ஒரு நன்மையும். சொல்லுங்க, எந்த ஒரு நன்மையும் என்கிட்ட இருந்து ஆண்டவர் தடுக்க போறதே இல்லை. என்ன சொல்றார்? சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, கமான் கமான் நல்ல கையை தட்டி கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும். சொல்லுங்க, ஒரு நன்மையும். சொல்லுங்க, ஒரு நன்மையும். சொல்லுங்க, ஒரு நன்மையும். 1000 பேர் 1000 பிரச்சனை சொன்னாலும் உங்க வாயை திறந்து நீங்க சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை தருவாரையானா, உலகம் அதுக்கு 1000 பிரச்சனையை சொன்னாலும் நான் இயேசு நாமத்தில் சொல்றேன், ஒரே விசுவாசத்தில் இருங்க. கொடுத்தவருக்கு அதை எப்படி கொண்டு வரணும்னு தெரியும். உங்க வாழ்க்கையில குடும்பத்தை கொடுத்தவருக்கு அதை எப்படி நடத்தணும்னு தெரியும். வேலையை கொடுத்தவருக்கு உங்களை எப்படி போஷிக்கணும்னு தெரியும். வாழ்க்கையை கொடுத்தவருக்கு அதை எப்படி நடத்தணும்னு தெரியும். ஒன்னே ஒன்று உங்க வாழ்க்கையில் இருக்கணும், என்ன தெரியுமா? நான் கர்த்தரை தேடுறவன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறவன், நான் கர்த்தரை தேடுகிறவன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறவன். என் வாழ்க்கையில ஒரு நன்மையும். கையை உயர்த்தி I want everyone to declare this in this morning. இந்த காலை வேளையில எல்லா வாயும் இதை சொல்லணும்னு நான் விரும்புறேன். விசுவாசத்தோட சொல்ற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில இந்த நிமிஷம் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. விசுவாசத்தோட சொல்ற ஒவ்வொருத்தரும் கர்த்தர் இந்த நிமிஷத்துல அற்புதத்தை செய்வார். எல்லா வாயும் இந்த காரியத்தை சேர்ந்து எத்தனை முறை சொல்ல முடியுமோ, உங்க விசுவாசம் எழும்புற வரைக்கும் இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லுங்க, கர்த்தரை தேடுற எனக்கு ஒரு நன்மையும். Come on, declare. கர்த்தரை இந்த வார்த்தையை சொல்லும் போதே ஒரு சுகம் நடப்பதாக. இந்த வார்த்தையை சொல்லும் போதே இயேசுவின் நாமத்துல வயிற்று பகுதியில் சுகம் உண்டாவதாக, இடுப்பு பகுதியில் சுகம் உண்டாவதாக, முழங்கால்களுக்குள் சுகம் உண்டாவதாக, பாதங்களுக்குள் சுகம் உண்டாவதாக, தலைப்பகுதியில் சுகம் உண்டாவதாக, கழுத்து பகுதியில் சுகம் உண்டாவதாக, தோள் பட்டைகளில் சுகம் உண்டாவதாக. ஓ ஹல்லேலூயா. இருதயங்களில் சுகம் உண்டாவதாக, நரம்பு எலும்புகளுக்குள் சுகம் உண்டாவதாக, இரத்த ஓட்டங்களுக்குள் சுகம் உண்டாவதாக. Receive your healing in the name of Jesus. Receive your healing in the name of Jesus. Receive your healing in the name of Jesus. Come on. Take it. Oh hallelujah. Rakamala rosagada gadana ralamakoro sata. சொல்லிட்டே இருங்க, வேற எதுவும் பேச வேணாம். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிற எனக்கு, கர்த்தரை தேடுகிற எனக்கு, கர்த்தரை தேடுகிற எனக்கு, இன்னைக்கு அவரை தேடி வந்த எனக்கு, இன்னைக்கு அவரை தேடி வந்த எனக்கு, அடுத்த 40 நாள் கழிச்சு இல்ல, அடுத்த 1 மாசம் கழிச்சு இல்ல, இன்னைக்கு என் குறை மாறுகிறது, இன்னைக்கு என் சூழல் மாறுகிறது, இன்னைக்கு என் விடுதலை என்னை தேடி வருகிறது, இன்று ஒரு மாற்றம் உண்டாகுகிறது.
சொல்லுங்க, இன்று எனக்கு வாய்ப்புகள் திறக்கப்படுகிறது. இன்று ஒரு அற்புதம் நடக்கிறது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற கர்த்தர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற கர்த்தர் இப்போது 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 சர்ச்சை பார்த்து சொல்றேன், ஒரு ஊழியக்காரனுடைய வேகத்துக்கு வாங்க. ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனுடைய விசுவாச வேகத்துக்கு வந்துருங்க. அமைதியா இருக்காதீங்க, அப்படியே பெராக் பார்த்து நிக்காதீங்க. தயவு செய்து நான் உங்களை பார்த்து சொல்றேன், சுகம் வேணுமா, விடுதலை வேணுமா, என் வேகத்துக்கு வாங்க, என் வேகத்துக்கு பேசுங்க. பேசிட்டீங்கன்னா உங்களால என்ன செய்ய முடியாதோ அதை செஞ்சு பாருங்க. குனிய முடியாதா குனிஞ்சு பாருங்க, நடக்க முடியாதா நடந்து பாருங்க, உட்கார முடியாதா உட்கார்ந்து பாருங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறார். நான் தயவு செய்து சொல்றேன், யாரும் சும்மா நிக்க வேண்டாம், யாரும் சும்மா நிக்க வேண்டாம். ஓடி பார்க்கணுமா ஓடி பாரு. நீ ஓடும் போது தான் சுகம் நடக்கும், உட்காரும் போது தான் சுகம் நடக்கும், எந்திரிக்கும் போது தான் சுகம் நடக்கும். என்ன செய்ய முடியாத செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில ஒரு விடுதலை, இந்த காலை வேளையில ஒரு அற்புதம், இந்த காலை வேளையில ஒரு மாற்றம், இந்த காலை வேளையில ஒரு விடுதலை உன் உச்சம் தலை முதல் உள்ள கால் வரை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதா. கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரகமாலாரா ஷகடகதன ரலமக்குரு செட்டவே ரெக்கெதே துனமா ரக்காலாரா ஷகடகதன ரலமக்குரு சட்டடடா. இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில புதிய துவக்கங்களை உங்க வாழ்க்கையில நான் பேசுறேன். புதிய துவக்கங்களை உங்க வாழ்க்கையில பேசுறேன். புதிய அனுபவங்களை உங்க வாழ்க்கையில நான் பேசுறேன். உன் கை மீறி போனதெல்லாம் ஆவியானவர் இப்படி சொல்றாரு, உன் கை மீறி போனவைகளை எல்லாம், உன் கை மீறி போனவைகளை எல்லாம் 7 மடங்காய் நீ திருப்பிக் கொள்வாய். 7 மடங்காய் நீ திருப்பிக் கொள்வாய். 7 மடங்காய் நீ திருப்பிக் கொள்வாய். எதெல்லாம் உன் கைவிட்டு போச்சு நீ நினைச்சியோ, எதெல்லாம் உன் சிந்தைக்கு மீறிடுச்சு, உன் எண்ணத்துக்கு மீறிடுச்சு, ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு விசுவாசிக்க கூட பலன் இல்ல ஆண்டவரே அப்படி நீங்க எந்தெந்த காரியத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்களோ, சாத்தியம் இல்லாதவைகளை சாத்தியமாக்குகிற ஆவியானவர், சாத்தியம் இல்லாதவைகளை சாத்தியமாக்குகிற ஆவியானவர். My God is a God of making impossible possible. My God is a God of making impossible possible. சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்குகிறது நிபுணர் அவர். காலை வேளையில இயேசுவின் நாமத்தினால உங்க பொருளாதாரங்கள் அவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். இயேசு சொன்னார், என் பிதா எப்போதும் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். என் பிதா எப்போதும் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். ஆவியானவர் இந்த காலையில உன்னை பார்த்து சொல்றாரு, மகனே, ஓ ஹல்லேலூயா, நீ தனியாய் நீ இல்லை. இந்த போராட்டம் உன்னுடையது அல்ல, இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல, இந்த சவால்கள் உன்னுடையது அல்ல மகனே, இந்த யுத்தம் உன்னுடையது அல்ல மகனே. மகனே, இந்த போராட்டம் உன்னுடையது அல்ல மகனே. மகனே, இந்த பாடுகள் உன்னுடையது அல்ல மகனே. உனக்காய் கிரியை செய்கிறவராய் நான் உன்னோடு இருக்கிறேன். உனக்காய் கிரியை செய்கிறவராய், உனக்காய் கிரியை செய்கிறவராய், உனக்காய் கிரியை செய்கிறவராய். இங்க இருக்கிற ஒரு மகன் சொல்றீங்க, பா எனக்கு பயமா இருக்கு ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு பயமா இருக்கு, நான் ஜெபிக்கிறேன் இருந்தாலும் எனக்குள்ள பயமா இருக்கு. அப்பா சொல்றாரு, அந்த பயம் வேண்டாம், அந்த பயம் வேண்டாம், அந்த பயம் வேண்டாம். ஓ, நீ உயிரோடு உள்ள நாட்கள் எல்லாம் உலகத்தின் முடிவு பரியந்த அப்பா அந்த காலை வெள்ள உன்னை பார்த்து சொல்றாரு, மகன் அந்த பயம் உனக்கு வேண்டாம். இது என்னமா முடியுங்கிற கலக்கம் உனக்கு வேண்டாம். மரியாள் கேட்ட கேள்வி உனக்கு வேண்டாம். இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், இந்த கவலை உனக்கு வேண்டாம். அவர் சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்த, உலகத்தின் முடிவு பரியந்த இதோ சகல நாட்களிலும், சகல நாட்களிலும் உன்னோடு கூட அற்புதம் செய்கிறவராய் நான் இருக்கிறேன். உனக்கு விடுதலை தருகிறவராய் நான் இருக்கிறேன். உனக்கு வெற்றி தருகிறவராய் நான் இருக்கிறேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் நான் இருக்கிறேன். அப்பா அப்படி சொல்றாரு, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரபலரோ சட்டமமமமமமம
காலை வேளையில ஓ ஹalleluya, சும்மா இருக்க வேணாம். யாரோட வாய் சும்மா இருக்க வேணாம். கம் வித் மை ஸ்பீட், என் ஸ்பீடுக்கு வாங்க. கமான் கமான் கமான், பேசுங்க அந்நிய பாஷையில. எதுவும் பேச தெரியலையா, சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையில பேசுங்க. சும்மா இருக்காதீங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த காலை வேளையில கர்த்தர் திருச்சியில் இருக்கிற இந்த வாலிப பிள்ளைகள் மேலெல்லாம் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறத நான் பார்க்கிறேன். வாலிப பிள்ளைங்க மேலெல்லாம் கடைசியில் நிற்கிற பசங்கள்லாம் அப்படியே கையை உயர்த்துங்க. தேவனுடைய வல்லமை இப்போ உங்க மேல இறங்குது இயேசுவின் நாமத்தில். கர்த்தருடைய வல்லமை இதோ உங்க மேல இறங்குது இயேசுவின் நாமத்தினால. ஓ ரீமா லாக்கோரோ சட்டமா ராக்கலா தனார் அலகரா ஷகடா கதனார் அலா. கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி. வாலிப பிள்ளைங்கள்லாம் தாகத்தோட அப்பா இந்த காலையில் உன்னை தொடுறாரு. இந்த காலையில் புதிய தரிசனங்கள் உனக்கு உண்டாகுகிறது, புதிய சொப்பனங்கள் உனக்கு உண்டாகிறது, புதிய வாசல்கள் உனக்கு திறக்கப்படுகிறது, புதிய நன்மைகள் உனக்கு உண்டாகிறது. இதுவரை நீ ஏறிராத, இதுவரை நீ நடவாத, இதுவரை நீ யோசிக்காத பாதைகள் உனக்கு திறக்கப்படுகிறது. எஸ் எஸ் எஸ், ஹalleluya ஹalleluya ஹalleluya. உன்னை வெளியரங்கப்படுத்துகிற கர்த்தர், உன்னை வெளியரங்கப்படுத்துகிற கர்த்தர், உன்னை வெளியரங்கப்படுத்துகிற கர்த்தர், உன்னை வெளியரங்கப்படுத்துகிற கர்த்தர். ஓ ஹalleluya. யோசேப்பே, யோசேப்பே, இந்த குழி உனக்கு தேவன் நியமித்தது அல்ல, இந்த சிறைச்சாலை உனக்கு தேவன் நியமித்தது அல்ல, இந்த தவறான குற்றச்சாட்டுகள் இது உனக்கு தேவன் நியமித்தது அல்ல. ஓ குழி அனுபவங்கள் உனக்கு வந்தாலும், சிறைச்சாலையின் அனுபவங்கள் உனக்கு வந்தாலும், நிபச் சொல்லுகள் உனக்கு விரோதமாய் வந்தாலும், ஓ உன்னை அரியணையில அமர வைப்பேன் என்று தரிசனத்தை கொடுத்தவர், உன்னை அரியணையிலே அமர்த்துவேன் என்று உன்னோடு கூட பேசியவர், உன்னை அமர்த்த வேண்டிய இடத்திலே காலங்கள் தாண்டினாலும், காலங்கள் தாண்டினாலும், சூழல்கள் சாதகமாய் இல்லாவிட்டாலும், உன்னை வைப்பேன் என்று சொன்ன இடத்தில் உன்னை வைக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உன்னை வைப்பேன் என்று சொன்ன இடத்துல உங்களை நிறுத்த அவர் உண்மையுள்ளவருங்க, அவர் உண்மையுள்ளவருங்க. ரகபாலாரா ஷகடகதனரலா மகாராட்டா தேனமரலா பரா ஷகடகதனரலா மகுரு சத்யமேரிகே. ஹalleluya 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 ஹalleluya. இவ்வளவுதான் சத்தமா, இவ்வளவுதான் சத்தமா, இவ்வளவுதான் துதியா? ஓ தேவ பிரசனத்துல கழிச்சுறது இல்லையா? தேவ பிரசனத்துல ஓ திறக்கிறது இல்லையா? கமான், நிரம்புங்க நிரம்புங்க நிரம்புங்க. உங்களுக்குள்ளதான் அந்த ஊற்று இருக்கிறது, உங்களுக்குள்ளதான் அந்த ஊற்று இருக்கிறது. ஓ தேசங்களை ஆசீர்வதிக்கிற நதிகளை கர்த்தர் உங்களுக்குள்ளதான் வைத்திருக்கிறாரு. பட்டணங்களை செழிப்பாக்குகிற விடுதலையை கர்த்தர் உங்களுக்குள்ளதான் வைத்திருக்கிறாரு. ஓ hallelujah hallelujah hallelujah. You all are glory carriers. நீங்கள் ஒவ்வொருவரும் மகிமையை சுமக்கிற பாத்திரங்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் மகிமையை சுமக்கிற பாத்திரங்கள். வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் அவர் உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறார். யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவன், வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர் உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. யெகோவா ஷம்மா
ஆராதிப்போமா? அற்புதங்களை செய்கிறவர யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம். உம் தழும்புகளால் சுகமே. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர். இருதயங்களை திறந்து பாடுங்க. என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர். என் தேவையெல்லாம், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். கைகளை உயர்த்தி நீர் மாத்திரம் போதும். சொல்லுவோமா? நீர் சொல்லுங்க. நீர் நல்லவரே. ஓ ஆமென், ஆமென். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. மேலானவர், உண்மையுள்ளவர், ஆயிரம் தலைமுறை இரக்கம் செய்பவர். கைகளை உயர்த்தி. மேலானவர், உண்மையுள்ளவர், ஆயிரம் தலைமுறை இரக்கம் செய்பவர். மேலானவர், மேலானவர், உண்மையுள்ளவர். பாடுங்க. ஆயிரம் தலைமுறை இரக்கம், உனக்கு இரக்கம் செய்கிறவர். மேலானவர், ஓ ஆயிரம் தலைமுறை இரக்கம் செய்பவர். ரெண்டு கைகளை விரித்து இயேசுராஜனே கூப்பிடுவோம் அந்த நாமத்தை. இயேசுராஜனே பாடுங்க. இயேசுராஜனே, ஜனே, இயேசுராஜனே. உம் கிருபை தலைமுறை, உங்க கிருபை தலைமுறை தலைமுறை உள்ளது. சேர்ந்து சொல்லுவோமா? உம் தயவு தலைமுறை தலைமுறை உம் கிருபை, உம் கிருபை, உம் தயவு. எல்லாரும் மீண்டும் கைகளை உயர்த்தி. உம் கிருபை தலைமுறை உள்ளதே. உம் தயவு
சத்தமா இயேசுராஜரே, இயேசுராஜனே. சேர்ந்து சொல்லுங்க, ஓ நல்லவரே. ரெண்டு கைகளை உயர்த்தி ஹalleluya ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. உயர்த்துங்க, பாடுங்க, ஹalleluya ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி ஹalleluya. சேர்ந்து சொல்லுவோமா? ஹalleluya. நல்லவரே, ஹalleluya. சொல்லுவோங்க, ஹalleluya. ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. சொல்லுங்க, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. அப்பா ஆண்டவரே, இந்த காலை வேளையில உடைய பிரசன்னத்தில் நாங்கள் நின்று உடைய வார்த்தை என்கிற வல்லமை நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் நிறைய நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. நீர் சொன்னதை செய்யும் அளவும் நீர் எங்களை விட்டு பின்வாங்குவதில்லை. இந்த காலை வேளையில ஆவியானவர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும், நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் நான் உன்னை விட்டு பின்வாங்குவதில்லை, நான் உன்னை விட்டு பின்வாங்குவதில்லை, நான் உன்னை விட்டு பின்வாங்குவதில்லை. I will never step back without fulfilling the promises I have promised you. உனக்கு நான் வாக்கு பண்ணினேன், உனக்கு நான் வாக்கு பண்ணினேன், உனக்கு நான் நிச்சயித்த வாக்கு தத்தங்களை உனக்கு நான் நிறைவேற்றாம உன்கிட்ட இருந்து நான் பின்வாங்குவது இல்லை.
ரேபா லக்குரு சட்டமா ராக்கராட் துணமா ராக்காலாரா ஷகட கதன ரலமா குரு செட்டு ரிபா லாரா சட்டமா ராக்குலோரு ஷகட கதன. விடுதலையின் ஆவியானவரே, விடுதலையின் ஆவியானவரே, விடுதலையின் ஆவியானவரே, விடுதலை ஆக்குவீராக, சுகமாக்குவீராக, சுகமாக்குவீராக. Don't control yourself. உங்களை நீங்க கட்டுப்படுத்த வேண்டாம். ஆவியனுடைய சமூகத்தில் விடுதலையா, 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 விடுதலையா. உங்க இருதயம் விடுதலை ஆக ஆக கர்த்தர் விடுதலையை உங்க சூழலை கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. ஓ அப்பா சமூகத்தில் உங்களுக்கு எப்படி அவரை ஆராதிக்கணும்னு தோணுதோ, என்ன பேசணும்னு தோணுதோ, சத்தத்தை உயர்த்தி பேசுங்க. அப்படிதான் சொல்லுது. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கும். உன் கையில கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். உங்க நாவுல கர்த்தர் அந்த வார்த்தையை வைத்திருக்கிறார். பேசுங்க. உங்க மலைகள் உருகுவதாக, உங்க மலைகள் அகன்று போவதாக. ஓ தடையாயிருக்கிற மரங்கள் வேரோடு பிடுங்கப்பட்டு நடு கடலுக்கு தள்ளப்படுவதாக. நன்றி ஆவியானவரே, காலை வேளையில் நீர் ஊற்றி கொண்டிருக்கிற ஒரு பலத்த பிரசனத்திற்காக நன்றி. இந்த சமூகத்தில் நாங்கள் ஒன்று கூடும்படியாய் இதை கொடுத்த அந்த நல்ல நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் உயிருள்ள தேவன் அப்பா, நீர் உயிருள்ள தேவன், நீர் உயிருள்ள தேவன், நீர் உயிருள்ள தேவன். பரிசுத்த ஆவியானவரே, காலை வேளையில் எல்லாவற்றையும் உமது பாதத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். நீங்கள் எங்களோட இவ்வளோ நேரம் பேசின எல்லா வார்த்தைக்காக, ஊற்றப்பட்ட தேவ பிரசனத்துக்காக நன்றி. தொடர்ந்து பெரிய காரியங்களை காண செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நல்ல கைகளை தட்டி அப்பாவோட நாமத்தில்